நார்மல் பிளவுஸ் டக்குன்னு நம்ம கட் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்துல கட் பண்ணிடலாம். அது எப்படி சீக்கிரமா கட் பண்றதா, என்ன மெத்தட்ல நான் கட் பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல துணி எங்க வர 4ஆ மடிச்சு போட்டிருக்கேன். இதே போல கரெக்டா மடிச்சு போட்டு விடுங்க. அளவு பிளவுஸ்ல உள்ள கை அடி பக்கத்தை எடுத்துடுங்க. அதுல இருந்து உயரம் இப்படி வச்சுட்டு நீங்க ஒரு 1.5 இன்ச்சு போல நார்மல் பிளவுஸ்னாவே வந்து நம்ம 1.5 இன்ச்சுக்கு அடிபாகம் இருக்கணும். அப்பதான் நம்ம அடிச்சு தைச்சிட்டு எம்மிங் பண்றது கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடிபாகம் இருக்கு பாருங்க, இதை எடுத்து அப்படியே நம்ம லைன் போட்டிருக்கோம் பாருங்க, அந்த லைன்லயே வைக்கணும். வச்சுட்டு இந்த உயரம் பார்க்கணும். உயரம் வந்து நம்ம கை ஜாயிண்ட் கரெக்டா தெரியும். அதை அப்படியே வச்சுட்டு இந்த ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணிருங்க. 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த உயரமும் மார்க் பண்ணியாச்சு, கீழே அடிபாகத்தையும் மார்க் பண்ணியாச்சு. இது இந்த சைடு நம்ம 2 மார்க் பண்ணியாச்சு. இனி அப்படியே கைய துணி மேல வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து விடுங்க. துணி விளவாம இருக்கணும். வச்சுட்டு இங்க பாருங்க, இதுல வந்து அடிபாகத்துல எவ்வளவு வேணும் அதை அடிபாகத்துல மார்க் பண்ணிடுங்க. அதுல இருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிருங்க. 2 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்குள்ள இருந்தா போதும். இது அளக்கணைலாம் தேவை கிடையாது, நமக்கே தெரியும் இவ்வளவு இருந்தா. நம்ம இது பிரிச்சு விட கூடாது தானே, அதனால அளக்க வேண்டாம். அப்பதான் நம்ம சீக்கிரம் கட் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் நம்ம டேப் எடுத்து அளந்துட்டு இருந்தோம்னா நேரம் ஆகும். இது இவ்வளவு போதும். அதே போல இந்த ஜாயிண்ட் இப்படியே இங்க வரும். இந்த ஜாயிண்ட்டுக்கும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேல இப்படி மார்க் பண்ணிருங்க. அப்புறம் துணியை ஒட்டி ஒரு மார்க் பண்ணுங்க. கீழே இப்படி ஒரு மார்க் பண்ணுங்க. 1/4 இன்ச்சுக்கு மேல அந்த பக்கம் ஒரு மார்க் பண்ணுங்க. இந்த பக்கம் நம்ம எவ்வளவு இடம் விட்டுருக்கோமோ அதை அப்படியே இந்த பக்கம் விடுங்க. இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பிரிச்சு விடுறதுக்காண்டிதான். அவ்வளவுதான். இனிமேல் நமக்கு எடுத்துடலாம். எடுத்துட்டு இங்க பாருங்க, இதுல ஒரு 2 இன்ச்சு டேப் வச்சு நீங்க அளந்துடுங்க. புதுசா தைக்கிறவங்களுக்கு தெரியாதுல்ல, ஒண்ணுமே தெரியாதவங்க கூட இது பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இப்ப 2 இன்ச்சுக்கு மேல வந்துருக்கு. ஸ்ட்ரைட்டா 2 இன்ச்சு வந்துட்டு அப்புறம் நம்ம ஜாயின் பண்ணி வச்சிருக்க பாருங்க, இந்த இடத்துக்கு அப்படியே ஸ்லோ பண்ணி கொண்டு விட்டுருங்க. இவ்வளவுதான். இனி குடஞ்சி வெட்டணும் இதுல கொஞ்சம். அதுக்கு நீங்க டேப் என்ன பண்றீங்கன்னா இப்படி வைங்க. இதுல டேப் வைங்க. வச்சுட்டு இன்னும் பாருங்க, இந்த ஜாயிண்ட்ல இதுலயும் இப்படி கொண்டு டேப் வைங்க. கரெக்டா வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டா நீங்க லைன் போட்டாலே போதும். லைன் போடும்போது நமக்கு இதுல 1 இன்ச்சுக்கு கரெக்டா இங்கதான் நிற்கும். 1 இன்ச்சுக்கு மேலதான் நிற்கும். இதுல இங்க ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ள நிற்கும். இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சு வரையும் போது அது கரெக்டா வந்துடும். இப்போ அவ்வளவுதான். நம்ம இனி இந்த கையை கட் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு ஒரு 10 நிமிஷத்துலயே நமக்கு இந்த நார்மல் பிளவுஸ் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப இந்த சென்டரை இப்படி மடக்கி கட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி கைக்கு நம்ம உயரம் கட் பண்ணி, இது உயரம் தெரியறதுக்காக இதையும் கட் பண்ணி விட்டுறணும். மடக்கி தைக்கிறதுக்காக நம்ம லைன் போட்டிருக்கோம் பத்தியில, அந்த லைன்ல தான் நம்ம கட் பண்ணணும். அந்த லைன் இங்க வருவா, அதை அப்படியே மடக்கி கட் பண்ணணும். இப்படி நம்ம கரெக்டா கட் பண்ணி விட்டாதான் நமக்கு இந்த அளவு கரெக்டா வரும். இனி இந்த துணியை இப்படி விரிச்சு நம்ம குடஞ்சி விட்டுறதுக்காக நம்ம வரைஞ்சி வச்சிருக்கோம்ல, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே மடக்கி கட் பண்ணி விட்டுறணும். இது ஃப்ரண்ட்ல வரும், அதனால அது தெரியறதுக்காக அப்படி கட் பண்ணி விட்டுறணும். இப்ப நம்ம கை கட் பண்ணியாச்சு. இது இப்போ கிராஸ்ல இருக்கு, அதை நம்ம நேர் பண்ணிக்கலாம். இனி துணியை எடுத்து பாருங்க இப்படி போடணும். நம்ம கை கட் பண்ணி எடுத்த பிறகு துணியை விரிச்சு ஒத்தையாதான் போட்டிருக்கேன். இப்படி ஒத்தையா எடுத்துதான் இப்படி மடிச்சு போட்டிருக்கேன். இனி நம்ம இதுல சுற்ற அளவு பார்ப்போம். இந்த அளவு பிளவுஸ் 4ஆ மடிக்கணும். இப்படி அடிபாகத்தை பிடிச்சிட்டு இங்க பாருங்க, இந்த பாகத்தையும் இப்படியே பிடிச்சிட்டு ரெண்டு சோல்டரையும் கரெக்டா பிடிங்க. நீங்க சோல்டர்ல இருந்து இப்படி பிடிச்சாலும் ஒண்ணும் இல்லை, நான் பிடிச்ச மாதிரி கீழே இருந்து பிடிச்சாலும் ஒண்ணும் இல்லை. மொத்தத்திலே துணியை கரெக்டா இப்படி 4ஆ மடிச்சு வச்சிருங்க. அங்கங்க ஒரு ஊக்கோ பின்னோ ஏதாவது போட்டு வைக்கணும், போட்டு வச்சுக்கிடுங்க. நான் போடல, நீங்க போடணும், போட்டு வச்சுடுங்க. இதுல நம்ம சுற்றளவு அளக்கணும். இப்படி கரெக்டா வச்சுட்டு சுற்றளவு அளந்துரும். இங்க பாருங்க, இந்த இதுல டேப்பை வைங்க. இது வரைக்கும் எவ்வளவு 8 இன்ச்சு இருக்கு.
இதுல கரெக்டா 8. 8 கூட நம்ம வந்து ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும். தையலுக்காக 10 இன்ச்சு வரும். இதுக்கு நம்ம சுற்றளவு 10 இன்ச்சு. அந்த 10 இன்ச்சு தான் நம்ம முதல்ல எடுக்கணும். இப்படி ஒத்தையா இப்படி மடிச்சு போட்டுட்டு 10 இன்ச்சு அளக்கணும். சுற்றளவு 8 கூட 2 நம்ம சேர்த்தோம் 10 இருக்கா. 10 மார்க் பண்ணியாச்சு. இன்னும் அதை அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வச்சுக்கிடுங்க. துணியை கொஞ்சம் இழுத்து நம்ம சுற்றளவு 10 வச்சாச்சு. இனி நம்ம உயரம் பார்க்கணும். பாருங்க, இந்த சோல்டரை மடக்கி இப்படி பிடிங்க. அதுக்கு நேர ஒரு டாட் இருக்கும், அதை அளக்கணும். பதினொன்றரை 11.25 இருக்கு. நம்ம 12 வச்சுக்கலாம். இது ஒரு வயசானவங்களுக்கு தான், அதனால 12 வச்சுக்கலாம். அப்போ உயரம் 12, ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. உயரம் 12 தான் இருக்கு. நம்ம அதை மடிக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச்சு சேர்த்து வேணும். 12 2 14. அப்போ உயரம் 14. இது இருக்கிறதுலயே சின்ன பிளவுஸ் தான் இது. உயரம் 12 கூட 2 இன்ச்சு சேர்த்து 14. 14ல மார்க் பண்ணியாச்சு. அதை அப்படியே மடிச்சு போட்டுக்கலாம். இப்படி ஒரு கையை வச்சு இப்படியே மடிச்சு போட்டுருங்க. பதினாலு சுற்றளவு 10. இந்த பக்கம் 14. கரெக்டா 14. அந்த 14 லைனை போட்டுட்டு நம்ம அந்த துணி அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு தேவை உயரம் 14, சுற்றளவு 10. 4 மடிச்சு போட்டு எடுத்துருக்கேன். இது இந்த உயரமும் சுற்றளவும் எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகும், வேற ஒண்ணுக்குமே நேரம் ஆகாது. நம்ம கட் பண்றதுக்கு நேரம் ஆகாது. இங்க பாருங்க, இவ்வளவுதான் நமக்கு தேவை. இனி துணியா மொத்தம் மடிச்ச பார்த்தீங்களா 4. அதே போல அடியில் உள்ள துணியை மடக்குங்க. சைடு ஜாயிண்ட் வர பார்த்தீங்களா, அதை மடக்கி கரெக்டா இப்படி எடுத்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து ஷோல்டரையும் கரெக்டா எடுத்துக்கிடுங்க. இதுல ஒரு அரேஞ்சுக்கு ஒரு கோடு மாதிரி போட்டு வச்சிடுங்க. இது வந்து நம்ம ஷோல்டர்ல ஜாயிண்ட் வரும், தையலுக்காக விடுவோம். அதுக்காக உள்ள துணி. நீங்க தையலுக்கெல்லாம் விட வேண்டாம். பாருங்க, இந்த லைன்லயே நீங்க வச்சா போதும். அப்படி இல்லைன்னா ஈஸியான ஒரு வழி. இங்க பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த அழுக்கு பக்கத்தை எடுத்துக்கிடுங்க. இந்த ஷோல்டர்ல ஜாயிண்ட் தெரியும் உங்களுக்கு. இப்படி மடக்கி வச்சுக்கிடுங்க. இப்படி இதுல வைங்க. எதுவுமே தெரியலன்னா கூட இந்த மெத்தடை பயன்படுத்துங்க, கரெக்டா இருக்கும். இது அழுக்கு பக்கத்தை எடுத்திருக்கோம், ஷோல்டர் ஜாயிண்ட் தெரியும், அதை கொண்டு இந்த லைன்ல வச்சிருக்கோம். கரெக்டா வச்சுட்டு என்ன பாருங்க, அழுக்கு பக்கம் 1/4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் இது என்ன மடிச்சு தைக்கிறதுக்காக நம்ம 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி மார்க் பண்ணணும். இதுவும் மடிச்சு தைக்கிறதுக்காக தான் 1/4 இன்ச்சு மேல மார்க் பண்ணிருக்கோம். இதுவும் மடிச்சு தைக்கிறதுக்காக தான் 1/4 இன்ச்சு முன்னாடி மார்க் பண்ணிருக்கோம். இதுல ஜாயிண்ட் தெரியும், கை ஜாயிண்ட், அதுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம கட் பண்ணி தைக்கும் போது கரெக்டா வரும். இனி இந்த முன் கழுத்தை நம்ம அப்படியே வரைஞ்சிடலாம். வரைஞ்சாச்சு. இதுல பட்டிக்கு வந்து
இதுலயே வரைஞ்சிக்கலாம். பட்டி ஜாயிண்ட் வரும். அந்த ஜாயிண்ட்ல இருந்து ஜாயிண்ட் கீழே ஒரு அழிவுக்கு இருக்கும். அந்த அழிவுக்கு பாருங்க, 4வது அழிவுக்கு அது. அந்த அழிவு கிட்ட மார்க் பண்ணிருங்க. அவ்வளவுதான், எடுத்துக்கலாம். நல்ல ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். பட்டி ஜாயிண்ட் கீழே ஒரு அழிவுக்கு வரும், 4வது அழிவுக்கு. அதுகிட்ட நீங்க மார்க் பண்ண போதும். இது இப்ப நமக்கு 9.25 இருக்கு. நீங்க 10 வச்சுக்கிடுங்க. ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சிருக்கோம். அப்போ ஒரு கணக்கா இருக்கும். 1/4 இன்ச்சு ஒண்ணும் செய்யாது, சேர்த்து வச்சா 10. அதே 10 நீங்க இந்த பக்கமும் வைங்க. இனி இதுல 10ன்னா இந்த சென்டர்ல ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குல்ல, அந்த சென்டர்ல வந்து டேப்பை வச்சுட்டு 10 கூட ஒரு 1.5 இன்ச்சு ஆயிருங்க. அப்போ எவ்வளவு வரும்? 11.5. 10 கூட 1 சேர்ந்தா 11.5. 1.5. 10 கூட 1.5 சேர்க்கணும். இனி இந்த 3க்கும் கீழே இப்படி வளைச்சிட்டு வந்துட்டு அப்படியே அந்த 3 மார்க்கையும் நம்ம வளைவு கொடுத்துட்டோம்னா பட்டி வந்துடும். இவ்வளவுதான், பட்டி ஜாயின் பண்ணியாச்சு. ஈஸியா தான் இருக்கும். இனி வந்து ஆம்கோல், அது பார்ப்போம். இவங்களுக்கு கட்ட கை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த கையை அளவு வச்சா போதும். இது கொஞ்சம் பெருசு, சின்னதா இருக்கும் சொன்னாங்க பாருங்க. இதுல மார்க் பண்ணிக்கலாம். கட்ட கை உள்ளவங்களுக்கு இப்படி மார்க் பண்ண போதும். இல்லைன்னா இது ரொம்ப 4 இன்ச்சு உங்களுக்கு பத்தாது. இவங்க வந்து கை ரொம்ப பிடிச்சி தச்சு தையலை போட்டு வச்சுக்கோங்க. அதனால எல்லாருக்குமே நீங்க வந்து ரொம்ப சின்ன பிளவுஸா இருந்தாலும் நீங்க 5 வச்சிருங்க. அந்த பக்கம் நம்ம 5 வச்சிருக்கோம். ரொம்ப சின்ன பிளவுஸ் எல்லாத்துக்குமே 5 வச்சிருங்க. இந்த சைடும் அதே 5 வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த அளவு எடுக்கணும். நம்ம இந்த அளவு எடுக்கணும். 12 இன்ச்சு நமக்கு உயரம் வந்துச்சு. அந்த 12 இப்படி வைங்க, இதுல வைங்க. 12 இங்க வச்சுட்டு நம்ம கை ஜாயிண்ட் வருங்க, கரெக்டா 5 வருது. நம்ம வச்சா அதே 5 தான் வருதுங்க பாருங்க. தையல் ஜாயிண்ட் தெரியுதா? ஜாயிண்ட் கொஞ்சம் மேல என்ன வருது? 5. இதுதான் நம்ம கணக்கு. இப்படிதான் நம்ம பார்க்கணும். 12 இன்ச்சு இருக்கா? நம்ம உயரம் 12 வச்சோம், 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 14 தான் வச்சோம். அந்த 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுதான் நம்ம கணக்கு வைக்க கூடாது. உயரம் கரெக்டான அளவு 12 தான் நம்ம வச்சோம். அந்த 12 அப்படியே கீழே 12 வச்சிருக்கோம். அது அப்படியே டேப் வைக்கும்போது மேல எத்தனை வருதுன்னு மட்டும் பார்த்தா போதும். நான் தையல் ஜாயிண்ட் வருது, அதுக்கு மேல 5 இருக்கு. இப்படிதான் நம்ம அளவு பார்க்கணும். அது எவ்வளவு பெரிய பிளவுஸா இருந்தாலும் நீங்க இந்த மெத்தட்ல நீங்க அளவு பார்க்கலாம். இப்போ நம்ம இது பாருங்க, இந்த 5 என்ன இருக்கா, அதை அப்படியே டேப்பை பாதியா மடக்கி ஒரு மார்க் பண்ணிடுங்க. அதே போல இந்த பக்கமும் நீங்க டேப் அப்படியே வச்சுட்டு பாதியா மடக்கிட்டு ஒரு மார்க் பண்ணிடுங்க. இந்த சென்டர் பாருங்க, இதுல 1 இன்ச்சு வைங்க. சின்ன பிளவுஸ் எல்லாத்துக்குமே 1 இன்ச்சு வச்சிருங்க, ஒண்ணும் இல்லை. இந்த 3ஐயும் அப்படியே ஒரு மார்க் வளைவு மாதிரி கொடுத்துருங்க. 3ஐயும் நீங்க சேர்த்தாலே அது ஒரு வளைவா வந்துடும். இந்த இவ்வளவு பாக்ஸுக்குள்ளேயே ஒரு 1/4 இன்ச்சுக்கு இன்னொரு வளைவு கொடுத்துடுங்க. இது வந்து ஆம்பூல் பக்கம் சுருக்கம் இல்லாம வரும். அதுக்காக தான் இந்த 1/4 இன்ச்சு நம்ம கட் பண்றது. இது நீங்க கட் பண்ணலன்னா ஆம்பூல் சுருக்கம் வரும், அதுக்காக தான். நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் கழுத்தை கட் பண்ணுவோம். இனி பட்டி கட் பண்ணுவோம். இது கட் பண்ணும்போது ஒரு துணி கீழே இருக்க துணியை விட்டுட்டு தான் கட் பண்ணணும். இது பின்னாடி முதுகுக்குள்ளது, அதனால அதை விட்டுட்டு நீங்க மேல இருக்கிறத தூக்கி இப்படி கட் பண்ணுங்க.
இனி இதுல ஒரு மார்க் பண்ணணும். மெயின் டாட் பிடிப்பேன் தெரியுமா, அது எப்படி பிடிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பாருங்க, மெயின் டாட் என்ன இருக்கு, இதுக்கு இடைவெளி எவ்வளவு இருக்குன்னு அளக்கணும். 2.25 இருக்கு. நம்ம இப்ப 3 இன்ச்சு வைக்கணும். இவங்களுக்கு 3 இன்ச்சு தேவைப்படாது, ரொம்ப 30 சைஸ் தான் இருக்கும். இந்த பிளவுஸ் 30 சைஸ் தான். ஆனா இதுவே பெரிய சைஸா இருந்த பிளவுஸ் சுருக்கி வச்சிருக்காங்க. அதை நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். புதுசா இருக்கவங்களுக்கு தெரியாது, எப்பவும் ரெகுலரா தைக்கிறவங்களுக்கு, நல்லா தைக்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கை பாருங்க எவ்வளவு போல இருக்குன்னு. இந்த கைக்கும் அவங்க தந்திருக்க அளவுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அது எங்களுக்கு கண்டுபிடிச்சிருவோம். அதனால அவங்களுக்கு 3 இன்ச்சு இடைவெளி எல்லாம் தேவை கிடையாது. ஒரு 2.5 போதும். நம்ம 2.25 வைக்கலாம். 1/4 இன்ச்சு குறைச்சி நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். இதுல கட் பண்ணி விட்டாச்சுன்னா இந்த பக்கம் உள்ள துணி இருக்கக்கூடாது. நம்ம 2.25 இன்ச்சு அளந்து கட் பண்ணிருக்கோம். ஆனா இந்த பக்கம் தான் நம்ம டாட் பிடிச்சுக்கணும். இதை கட் பண்ணி விட்டோம்னா துணி எப்படி கொஞ்சம் மடக்கி வச்சுக்கிடுங்க. இனி பேக் கழுத்து. பேக் கழுத்து நம்ம 2 இன்ச்சு மடிக்கிறதுக்காக விட்டுட்டு நம்ம அதுக்கு மேல உள்ளதான் நம்ம எடுக்கணும். கழுத்தை பாருங்க, இவ்வளவு நீளம் இருக்கு. எதுனா பேக் சைடு உள்ளது. பாருங்க, 2 ஷோல்டரும் இப்படி மடக்குங்க. மடக்கணும்னா அந்த பேக் கழுத்துல உள்ள சென்டர் வரும். சென்டர்ல இருந்து நேரா அதுக்கு நேரம் கீழே இருக்கலாம். இதுதான் நம்ம அளவு வைக்கணும். மடிப்பு பக்கம் வந்தா நம்ம 1/4 இன்ச்சுக்கு மேலதான் மார்க் பண்ணணும். இது மடிக்க வேண்டியது இருக்கு, அப்ப 1/4 இன்ச்சு மேல மார்க் பண்ணிருங்க. அப்படியே இதையும் ஒரு வளைவை கொடுத்துக்கலாம். இது வயசானவங்கனால கழுத்து சின்னதா இருக்கும். என்ன இவ்வளவு சின்ன பிளவுஸ் என்கிட்ட வந்ததே கிடையாது. இதுதான் ரொம்ப இருக்கு, வந்ததுலேயே சின்ன பிளவுஸே தான். இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பக்கம் 2 இன்ச்சு நம்ம மடிக்கிறதுக்கு கட் பண்ணி விட்டுலாம். நீங்க அப்படியே மடக்கிடுங்க. மடக்கிட்டு நம்ம என்ன ஆம்புகள் பாருங்க, இதை நம்ம கட் பண்ணிடலாம். 30 சைஸுக்குள்ளாடி உள்ள அளவுக்கு எல்லாமே இந்த ஆம்புகள் 5 வைக்கணும். 5 குறை வைக்க கூடாது. 4, 3 அவங்க அளவு தரதுல உங்களுக்கு சிலவங்க கரெக்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா கரெக்டா இருக்காது, அவங்களுக்கு சொல்ல தெரியாம அப்படி ஏதோ ஒரு இதுல சொல்லிட்டு போவாங்க. வயசானவங்களுக்கு ரொம்ப தெரியாது, அதனால அப்படி சொல்லிட்டு போவாங்க. நம்ம தைக்கும் போது நமக்கு தெரியும். இப்ப அவங்க அளவு தந்திருக்க பிளவுஸ்ல பார்த்தா 4, 4.5 கூட இல்ல, 4 தான் இருக்கு. 4 எல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு வைக்கக்கூடிய அளவு, அதை நம்ம வைக்க கூடாது. அதனால நம்ம 5 வச்சிருக்கோம். அதே போல இவங்களுக்கு சுற்றளவு 8 இன்ச்சு இருக்கு. 4 மடிச்சு போடும்போது 8 இன்ச்சு வருது. ஆனா அந்த 8 இன்ச்சு கூட அவங்களுக்கு லூஸா தான் இருக்கும். வயசானவங்க எல்லாம் லூஸா தானே போடுவாங்க, அதனாலதான் அவங்க 8 இன்ச்சு வச்சிருக்காங்க. அந்த 8 இன்ச்ச பாருங்க, 8 எவ்வளவு இருக்கு, அந்த இடத்த மார்க் பண்ணி கட் பண்ணி விட்டுலாம். ஏன்னா அவங்க அளவு தந்திருக்காங்கும் போது லூஸா இருந்தாலும் நம்ம அந்த அளவை தான் நம்ம தைச்சு கொடுக்கணும். 8 இன்ச்சிலே கட் பண்ணி விட்டாச்சு, அதுலயே தான் நம்ம தைச்சு கொடுக்கணும். பெரும்பாலும் வயசானவங்க ரொம்ப கரெக்டா போட மாட்டாங்க, லூஸா போடுவாங்க. அதனால நம்ம அவங்க ஒல்லியா இருக்காங்க, நம்ம சின்னதாக தைச்சு கொடுக்கணும். அவங்க தார அளவை நம்ம அப்படியே தைச்சு கொடுக்கணும். இப்ப நம்ம கட் பண்ணியாச்சு, பிளவுஸே கட் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்க கை அவ்வளவுதான். பட்டி ஈஸியா கட் பண்ணி முடிச்சாச்சு.